மதுரையில் தமிழரின் பாரம்பரிய கலைகளை கற்றுத்தரும் இலவச உடற்பயிற்சி கூடம் பல ராணுவ காவல்துறை வீரர்களை உருவாக்கி வருகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ராணுவம், காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் நடத்தப்படும் உடல் திறன் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. எனினும் இந்த துறைகளில் சேர ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு மதுரை பழங்கானந்தம் ஊரணி பகுதியில் இலவசமாக உடற்பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சுதந்திரத்திற்கு முன்பு 1944ஆம் ஆண்டு இங்குள்ள இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடற்பயிற்சி கூடத்தில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளான சிலம்பாட்டம், மல்யுத்தம், குஸ்தி, இளவட்ட கல் தூக்குதல் உள்ளிட்ட பயிற்சிகளுடன் ஜிம்னாஸ்டிக் பயிற்சியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதனால் இங்கு பயிற்சி பெறும் மாணவர்கள் இராணுவம், காவல்துறைகளில் நடத்தப்படும் உடல் திறன் தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவதாக கூறுகிறார் பயிற்சி செய்யும் முதியவர் ராமு. இந்த பள்ளிக்கூடத்தில் 12 வயசில் இங்கே வந்தேன். எனக்கு இப்போ 83 வயசு ஆகுது. இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மேலே போலீஸ் வேலைக்கு, மிலிட்ரிக்கு எல்லாமே போயிருக்காங்க. அதுபோக இப்போ ஒரு 60-70 பேர் மெம்பராக இருக்காங்க. மெம்பரை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வைக்கல் வேலைக்கு போயிருக்காங்க, போலீஸ் வேலைக்கு போயிருக்காங்க, மிலிட்ரிக்கு போயிருக்காங்க. எல்லா வேலைகளுக்கும் அவங்க போயிருக்காங்க. அதை உருவாக்கி நாங்கள் டெஸ்ட்டில் ஒரு 6-7 பேர் இருக்கோம். அவங்க முறையாக நடத்திக்கிட்டு வர்றோம். அதிகாலை 4 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் அனைத்து நாட்களிலும் இந்த உடற்பயிற்சி கூடம் செயல்படுகிறது. தினமும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு பயிற்சி பெறுகின்றனர். நவீன உடற்பயிற்சி கூடங்களில் உடல் வலுப்பெற மருந்துகளை சாப்பிடுமாறு அறிவுறுத்துவதாகவும், ஆனால் அன்றாட வாழ்வில் உண்ணும் உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் போதுமானது என இங்கு உடற்பயிற்சி செய்பவர்கள் தெரிவிக்கின்றனர். இயற்கையாக இருக்கும். எங்களுக்கு மற்ற ஜிம்மானா எனக்கு பிடிக்கும். மற்ற ஜிம்மா ஒரே அடசலாக இருக்கும். இது இயற்கையாக இருக்குது. நம்ம ஃப்ரீ தான், எல்லாம் சொல்லிக்கிறோம் ஃப்ரீ தான். அங்கே போனோம்னா அது காசு, அது சாப்பிட சொல்லுவது சாப்பிட சொல்லுங்க. அப்படி கிடையாது. நான் சாப்பிட்றோம் வீட்டில் எப்பயும் நார்மலாக சாப்பிட்றது தான். ஏழைப்பாடு எப்படி அது நார்மலாக சாப்பிட்றது தான். இந்த ஜிம் இந்த இயற்கையானது இது மாதிரி எங்கேயும் கிடைக்காது. இதுமாதிரி எங்கேயும் கிடைக்காது எங்களுக்கு. இது எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி, நல்லது. உடற்பயிற்சி கூடம் தொடங்கப்பட்டதில் இருந்தே பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், தற்போது இளைஞர்களுக்கு குஸ்தி, கோதா பயிற்சி அளித்து வருவதாகவும் தெரிவிக்கிறார் 90 வயதான பழனி. 1944 ஆரம்பித்த இந்த உடல் பயிற்சியாலை புது யுக வாலிப திரைப்பயிற்சியாலையின் சார்பாக ஆரம்பித்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 72 வருஷமாக தொடர்ச்சியாக கோதாவும் குஸ்தியெல்லாம் பள்ளி போட்டு கிட்டத்தட்ட போட்டியில் ஒரு குஸ்தியில் வெற்றி பெற்றேன் நான் முன்னால். அதுக்கு பின்னால் தொடர்ந்து கம்பு விளையாட்டு, பார் விளையாட்டு, வெயிட் லிஃப்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒழுக்கத்தோடு இந்த மெம்பர்களை நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். சும்மா போலியாக இருக்காமல் நல்ல ஒழுக்கத்தோடு உடம்பை பாதுகாக்கணுன்ற நோக்கத்தோடு இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து இதுவரை நான் நடந்துக்கிட்டு வரோம். மது, சிகரெட் பழக்கம் கொண்டவர்களுக்கு இந்த உடற்பயிற்சி மையத்தில் அனுமதி மறுக்கப்படுவதாக பயிற்சி பெறுபவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இங்கு பயிற்சி பெற்றதன் மூலம் இராணுவ உடல் திறன் தேர்வில் வெற்றி பெற்று இராணுவத்தில் பணியாற்றுவதாக கூறுகிறார் இளைஞர் சந்திரசேகர். நான் இந்த ஆர்மிக்கு போன காரணம் முதல் இந்த ஜிம்மு தான். இந்த ஜிம்மில் பசங்க வந்தாங்கன்னா அவங்க பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடும். பழக்க வழக்கம் மாறி நான் வந்தது காரணமே இந்த ஜிம்மு தான் முதல் காரணம். நான் லீவ் வந்தாலும் சரி இங்கே ஒர்க் அவுட் பண்ணுவேன். நிறைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நிறைய பேர் ஆர்மி, போலீஸ் நிறையா போயிருக்காங்க. பசங்களோட திங்கிங் தனியாக மாறி நல்ல லைஃப் நல்லா செட்டில் ஆயிரும். நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் இயந்திரமாகிவிட்ட வாழ்க்கையில் உடற்பயிற்சி செய்ய இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவது அனைவரும் அறிந்ததே. இந்த தருணத்தில் பாரம்பரிய உடற்பயிற்சிகளை பன்னெடுங்காலமாக போற்றி பாதுகாத்திடும் இத்தகைய இயற்கை உடற்பயிற்சி கூடங்கள் தமிழர்களின் வீர அடையாளத்திற்கு சான்று என்றே சொல்லலாம். மதுரை பழங்கானத்தத்தில் அமைந்துள்ள இந்த தேக பயிற்சியானது கடந்த 75 வருடங்களுக்கு மேலாக இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இங்கு பயிற்சி பெறும் மாணவர்கள் காவல்துறை, இராணுவம் உள்ளிட்டவர்கள் அதிகப்படியாக சேர்ந்து வருகின்றனர். மேலும் இங்கு தேக பயிற்சி மட்டுமல்லாது நல்லொழுக்கமும் அறநெறியும் கற்றுத்தரப்பட்டு வருவது கூடுதல் சிறப்பு. ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியத்துடன் ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மதுரை.